அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். 40க்கு 40 இதுதான் நம்ம இலக்கு அப்படின்னு திமுக கட்சிக்காரங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சந்திச்சாங்க. 40க்கு 40 வெற்றி பெற்றாங்க. அது சாதனை இல்லை. இன்னைக்கு 40க்கு 50 அப்படின்னு சொல்லிட்டு 40 விட 50 பேர் கள்ளச்சாராயம் இருந்து கள்ளக்குறிச்சியில் இன்னி நிலவரப்படி இறந்துருக்காங்க. அப்போது திமுக கட்சி எதிர்பார்த்ததை விட இந்த புள்ளி விவரங்கள் சாதனைன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன அது தொகுதி நிலவரம், இது கள்ளக்குறிச்சியில் பலியானவருடைய எண்ணிக்கை நிலவரம். ஆனால் சாதனை என்னவோ திமுக அரசில் தான் நடந்திருக்கு. இந்த திராவிட மாடல் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஆட்சியில் தான் இந்த 2 சாதனை நடந்திருக்கு. கனிமொழி அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாட்டு தான் அதிகமான இளம் விதவைகள் இருக்காங்க. அதுக்கு காரணம் டாஸ்மாக் குடிப்பதனால் இங்கே அதிகப்படியான இளைஞர்கள் இறந்து போகிறாங்க. அதனால அதிகப்படியான இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. இதில் தான் ஸ்டாலினுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கும் போல இருக்குது. இந்த இளம் விதவைகளுடைய எண்ணிக்கையை நம்முடைய ஆட்சியில் ஏன் இன்னும் அதிகரிக்கப்படக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணி தான் இந்த இளம் விதவைகள் எண்ணிக்கை நேற்று மட்டும் 50 பேர் இறந்து அவங்களுடைய மனைவி எல்லாமே விதையாவதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார் மு.க. ஸ்டாலினுடைய இந்த திராவிட அரசு. அவர்கள் குடிச்சா அது எப்படி ஸ்டாலின் பொறுப்பார் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இந்த இடத்துல அந்த குடிப்பழக்கம் சரிதான் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. குடிப்பழக்கம் என்பது தவறு தான். ஆனால் அந்த இடத்துல மதுபானங்கள் தாண்டி சாராயம் குடித்து இறந்தார்கள். கள்ளச்சாராயம் அப்படின்னு எதுக்கு வந்ததுன்னா, கள்ளச்சாராயத்தில் நிறைய பேர் உடல் பாதிக்கப்படுறாங்க. அப்போது இது அரசே என்ன பண்ணணும்னா, நல்ல தரத்தில் உங்களுக்கு இந்த சாராயம் அதை மாற்றி மதுவாக இந்த குடிபானம்ன்றது நான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசே பொறுப்பேற்று கள்ளச்சாராயத்தை ஒழித்திட வந்தது தான் இந்த டாஸ்மாக். அப்படி டாஸ்மாக் வந்தும் அந்த இடத்துல கள்ளச்சாராயம் இன்னும் தொடருதுன்னா, அப்போது இந்த ஆட்சியில் இருக்க இந்த அதிகாரத்தில் இருக்க இவங்களுக்கு தெரியாமல் இருந்துரும். அப்படி தெரிஞ்சிருந்தும் இவங்க எல்லாருமே கமிஷன் வாங்கிட்டோம், பணம் வாங்கிட்டோம், இவங்க வேலையை பார்க்காம அமைதியாக கண்டுக்காமல் போனதால் தான் இன்றைக்கி இந்த இடத்துல 50 உயிரிழப்புகள்ன்றது நடந்திருக்கு. அப்போது இந்த அரசு அதிகாரிகளும் இதுக்கு மேலே இருக்க அந்த எம்எல்ஏ அவர்களுக்கும் இந்த விஷயம்லாம் தெரியாமல் நடந்திருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போது எம்எல்ஏவுக்கும் இந்த அதிகாரிகளுக்கும் என்ன போகும்னா, அந்த கமிஷன் அந்த பணம் வாங்கிட்டு இவங்க கண்டுக்காமல் இருக்க ஒரே காரணத்தால் மட்டும்தான் இது போலலாம் நடக்குது. கள்ளச்சாராயம் பெரிய அளவு காசுறவங்க யாராக இருப்பாங்க? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்கன்னா, அந்த ஒரு கவுன்சிலர் இருக்கார், ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காருன்னா அவங்களுடைய தொடர்பில் இருக்க இப்போ திமுக கட்சியில் இருக்க அந்த எம்எல்ஏவுடைய தொடர்பில் இருக்க ஒரு நபர் தான் கண்டிப்பாக இந்த கலாச்சாரம் காசுவார். அதன் மூலமா வருமானத்தை தான் அந்த சட்டமன்ற வேட்பாளர் கொடுப்பாரு, அந்த மாவட்ட செயலாளர்கள் கொடுப்பாங்க. இது போல் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பணம் கொடுப்பாங்க. அப்போது இவ்வளோ பேருக்குமே பணம் கொடுக்கப்பட்டு வாய் பூட்டப்பட்டு தான் இந்த கள்ளச்சாராயன்றது தெரு வீதி எங்குன்னு விற்கப்படுது. அப்படி இவங்களுடைய நலன் கருதி இவங்களுக்கு பணம் தேவை அப்படின்ற ஒரு பேராசையால் அந்த கள்ளச்சாராயம் விற்கிறதுக்கு அனுமதி பண்ணி இதை வாங்கி குடித்து தான் மக்கள் எல்லாமே இறந்து போகிறாங்க. அப்போது இவங்களோட இறப்புக்கு முக்கிய காரணமே இந்த ஆட்சி அதிகாரிகளும் இந்த அரசு தானே முக்கிய காரணம். அப்படி இருக்கல வெறும் குடிகாரம் மட்டும் தவறு சொல்லக்கூடாது. குடிப்பது தவறு தான், அதே போல் குடிக்கிறதுக்கு வசதியாக ஏற்பாடுகள் செய்கிற அந்த நடவடிக்கைகளும் தவறு தான். அப்படி இந்த அரசு செய்த தவறும் ஏராளமாக இருக்குது. அதுக்கு 50 உயிர்கள்ன்றது இங்கே பலியாயிருக்கு. சரி, இந்த திராவிட ஆட்சியில் இது போல தவறு நடந்திருக்கு. இது இப்போ கனிமொழி அவர்கள் இந்த நடந்த நிகழ்வுக்கு பெரும் நடவடிக்கை தான் எடுப்பாங்க கேட்டால் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அரசுக்கு சம்மந்தம் இல்லாமல் தான் இந்த நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூடி மறைக்க பார்ப்பாங்க. உடனே பழியை தூக்கி அந்த மாவட்ட ஆட்சியர் மேலே போட்டாங்க. அந்த மாவட்ட ஆட்சியரை இடம் மாற்றிட்டாங்க. இப்போ இடம் மாற்றின உடனே அந்த பலி எண்ணிக்கை குறைஞ்சிருமா, இல்லை இறந்தவங்க எல்லாமே திரும்பி வந்துடுவாங்களா? இடம் மாற்றுறது மட்டும் எப்படி தீர்வாகும்? ஆனால் இவங்க அதை மட்டும் தான் பண்ணுவாங்க. இது மட்டும் தான் திராவிட அரசுக்கு தெரியும். இன்னொரு அவலமான நிலை என்ன தெரியுங்களா? உண்மையாகவே இதை மனசில் வச்சு அடுத்து வர சட்டமன்ற தேர்தலில் இதே கனிமொழிகள் வாழ்க்கை என்ன சொல்லுவாங்கன்னா, திராவிட அரசு திமுக அரசு மீண்டும் வந்தால் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும், கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் போல மீண்டும் ஒரு பெரும் இழப்பு நடக்காது, அதுக்கு நீங்கள் திமுக கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த ஒரு நிகழ்வை இவங்க அரசியலாக பயன்படுத்தி கேவலமான தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லளவும் சந்தேகம் இல்லை. இவங்க மது ஒழிப்பு அப்படின்னு வாழ்க்கையில் பேசுகிறாங்க. இந்த இடத்துல ஆட்சியில் இருக்கிறது யார்? இந்த திமுக அரசு தானே. இப்போ மது ஒழிப்பை கொண்டு வாங்க, இந்த கள்ளச்சாரத்தை தடை செய்யுங்க. இதன் பிறகு ஒரே ஒரு நபர் கூட இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உறுதி கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய துணிச்சலான நடவடிக்கை கண்டிப்பாக பாராட்டப்படலாம். மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பாங்க, பயம் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் செய்யாமல் வெறும் பேட்டி மட்டும் கொடுத்துட்டு தேர்தலில் போய் வெற்றி பெற்றுட்டு பணம் மட்டுமே சம்பாதிக்கல குறியாக இருக்கீங்க. மக்களுடைய நலனை நீங்கள் துளி அளவும் யோசிக்காமல் சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டு போயிடுறீங்க.
மொத்தத்தில் இந்த திமுக அரசுடைய பேராசையால் இந்த 40ன்றது 50 மக்கள், அதாவது 40 சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல 40க்கு 50 உயிரில் பலி வாங்கியிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன, அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இணைந்திடுவோம். நன்றி.